நீங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல ஐஸ்வர்யத்தை வைப்பீர்களானால் அந்த ஐஸ்வர்யத்தின் முடிவு என்ன என்பதை வசனம் 10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் ஐஸ்வர்யம் நம்முடைய போராட்டங்களையும் சோதனைகளுக்கும் பரிகாரத்தை ஏற்படுத்தாது. பணம் உங்கள்கிட்ட வந்ததனால் நீங்கள் உபத்திரவங்களை தாண்டி வரவில்லை அன்பானவர்களே, விசுவாசம் இருந்தபடியால். சோதனை காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட ஒரு சகோதரன் அப்படியே இருப்பான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அன்பானவர்களே. அவன் கதை முடிஞ்சது என்று உலகத்தான் நம்மளை பார்த்து சொல்லலாம். சோதனைக்குள்ளாக போன ஒரு விசுவாசியை பார்த்து நோ, அவன் உயர்த்தப்படுவான். அவன் உயர்த்தப்படுவதை குறித்து தாழ்ந்த சகோதரன் மேன்மை பாராட்ட கடவன். யார் உயர்த்திருக்கு? என்ன அது தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்படுவது என்றால், சோதனை காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட விசுவாச நிலைமை அப்படியே அழிஞ்சிடாது.